மீனு செல்லம், அம்மா எப்போ வரேன்னு சொன்னாங்க? அம்மா வர நேரம் தானே பாட்டி. சரி செல்லம். பாட்டி அம்மா வந்துட்டாங்க பாட்டி. என்னம்மா நேரம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம். வாமா, கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வரலாம். காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து காலு வலி. தனியாக போகலான்னு பார்த்தேம்மா. நீ தான் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, அதனால தான் நீ வர வரைக்கும் காத்திருந்தேன். என்னம்மா, நானே இப்போ தான் வந்தேன். வந்த உடனே தொல்லை செய்கிற. நாளைக்கு போகலாம் போ. நீ முதல்ல போய் தூங்குமா. எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும்மா. நான் போய் தூங்குறேன், காலையில் பேசுகிறேன். சரிம்மா, வந்து சாப்பிட்டுட்டு தூங்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நானும் மீனும் கூட இன்னும் சாப்பிடலை. வாம்மா, 3 பேருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஏம்மா நீ இப்படி பண்ணுற? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்காக யார் உங்களெல்லாம் வெயிட் பண்ண சொன்னா? நான் வர வழியே பசிச்சதுன்னு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதனால தான் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சீக்கிரம் நீயும் சாப்பிட்டுட்டு மீனுக்கும் கொடுத்துட்டு தூங்குங்க. மீனு கண்ணா, பால் குடிச்சியாடா? இல்லைம்மா. ஏண்டா கண்ணா, பாட்டி என்ன பண்ணுறாங்க? உனக்கு பால் குடிக்க தரலையா? அம்மா, அம்மா, பாட்டி எங்கடா மீனு? பாட்டி காலையிலே கடைக்கு போயிட்டாங்கம்மா. பாட்டி எந்த கடைக்கு போனேன்னு சொல்லிட்டு போனாங்களாடா? பாட்டி காய் வாங்க கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்கம்மா. ஏண்டா பாட்டி இப்படி பண்ணுறாங்க? நான் தான் ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது வாங்கிட்டு வருவேன்ல. இப்போ யார் அவங்கள போய் வாங்க சொன்னா? அவங்களால தனியாக நடந்து போகக்கூட முடியாது. பாட்டியை நீங்கள் தாம்மா தனியாக நடக்க வச்சிட்டீங்க. நேற்று முழுவதும் உங்களுடன் வாக்கிங் போவதற்காக வெயிட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சாப்பிட கூப்பிட்டாங்க, அதுக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பாட்டி அப்போவே ரொம்ப சோகமாயிட்டாங்கம்மா. ஏம்மா இப்படி செஞ்சீங்க? பாட்டி உங்களை சின்ன வயசில் எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. நீங்கள் வெளியே போகணுன்னு சொன்னால் உடனே உங்களை கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி நீங்கள் சாப்பிட்ட பிறகே சாப்பிட்டாங்க. அவங்க இன்னும் அப்படியே தாம்மா இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் மாறிட்டீங்க. இல்லை செல்லம், நான் பாட்டியிடம் அப்படி எதுவும் தவறாக நடந்து கொள்ளலை. அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுடா. அதனால தான் அப்புறம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஏம்மா, நீங்கள் தானே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அந்த காலத்தில் பாட்டி வெயிலில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் கடைக்கு போகணுன்னு சொன்னால் உடனே உங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு. ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்து கூட பாட்டியை வெளியில் கூப்பிட்டு போக முடியலம்மா. பாட்டி ரொம்ப சோகமாக மாறிட்டாங்கம்மா. ஆனாலும் நீங்கள் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களே சமைப்பதற்காக காய்கறி வாங்க போயிருக்காங்க. என் டீச்சர் கூட நேற்று சொன்னாங்கம்மா, பெரியவர்கள் எதை செய்கிறார்களோ அதை தான் சிறியவர்களும் கற்றுக்கொள்வார்கள் என்று. நானும் இதே போன்று உங்களிடம் வருங்காலத்தில் நடந்து கொள்ளட்டுமாம்மா? சாரி செல்லம், அம்மா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இது போல் செய்ய மாட்டேன். பாட்டி வந்த உடனே மன்னிப்பு கேட்குறேன். அம்மா, பாட்டி வந்துட்டாங்கம்மா. ஏம்மா வெளியே தனியாக போனேன்? இனிமே எங்கேயும் போக வேணாம். நான் வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம். சாரிம்மா, நான் உன்னிடம் அப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுமா, ப்ளீஸ்மா. ஏம்மா இதுக்கு போய் சாரிலாம் கேட்குற? அம்மா அதை எப்போவோ மறந்துட்டேன். நீ டயர்டாக இருப்பேன்னு அம்மாவுக்கு தெரியாதா? நீயும் அதை மறந்துடு. சரி வா, நீ நேற்று ஒழுங்காகவே சாப்பிட்டு இருக்க மாட்ட. அம்மா சமைச்சு தரேன், நீ வந்து சாப்பிட்லாம் வா. சரிம்மா.
பிள்ளைகள் செய்யும் தவறை ஒரு அம்மாவால் மட்டுமே மன்னிக்க முடியும். சில சமயங்களில் குழந்தைகள் பெரியவர்களுக்கு தரும் அறிவுரை கூட சரியானதாக தான் இருக்கிறது. அனைத்து அம்மாக்களும் சிறுவர்களுக்கு என்ன தெரிய போகிறது என்று நினைக்காது. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். எப்போதும் அம்மாவிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நாம் அன்புடன் செய்யும் சில சின்ன செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்திவிடும். உலகில் அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை. சரி குழந்தைகளே, இன்றைய விடுகதையை பார்க்கலாம் வாங்க. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது என்ன? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.